இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆஹா கல்யாணம் சீரியலில் திருப்பி இந்த அனாமிகா ஒரு வில்லத்தனம் பண்ணோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுலேயும் காது கொடுத்து கேட்கவே இல்லை. விஜய் ஒரு விஷயத்த ஏன் கோவப்படுறாரு, ஏன் வருத்தப்படுறாரு, ஏன் அவர் மகா மேலே ஒரு மரியாதை வச்சிருக்காருங்கிறத சொல்லி நம்ம கல்யாணம் நடக்கிறதுக்கே அவங்க தான் காரணமாக இருந்தாங்க, அந்த முளைப்பாரி எல்லாம் அந்த இதெல்லாம் கொண்டு மாற்றி வச்சாங்க அப்படின்னு எல்லாத்தையும் சொன்னாலும் கூட இந்த காதை வாங்கி இந்த காதில் விட்டுறாங்க. இப்போதைக்கு கதையில் நமக்கு ரசிக்கிறபடி இருக்க ஒரே ஒரு விஷயம் ஐஸ்வர்யா மட்டும்தான். ஐஸ்வர்யா பேசுறதாகட்டும், இந்த வீட்டுக்கு வந்த மருமகள் அனாமிக்காவுக்கு முன்னாடி அவங்க யாருமே சரியில்லை அப்படின்னு அப்போ நீங்கள் கூட சரியில்லையா அப்படின்னு நக்கலாக கேட்டதாகட்டும், சித்ராதேவி முகமே மாறி போகிற மாதிரி பல விஷயங்களை செய்கிறதாகட்டும், பல விஷயங்களை அவங்க நல்லா பண்ணுறாங்க. ஆனால் மகாவுக்கு பாதி நேரம் அந்த குடும்பத்தில் இருக்க யாருக்காச்சும் தங்களுக்கு நம்மளை பிடிக்கல அப்படின்னு அவங்க வருத்தப்படுறதும், என்ன எல்லாரும் குத்தி காமிக்கிறாங்க அப்படின்னு கண்ணீர் விடுறதும், ஒரு பரிதாபப்பட்ட கேரக்டரில் தான் ஹீரோயினை வைக்கணும் அப்படிங்கிற சீரியல் டெம்ப்ளேட்டை ஃபாலோ பண்ணுறதுனால கொஞ்சம் பாவமாகவும் இருக்குது. அதே சமயத்தில் நமக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுமையை இழந்துடுறோம். ஆனால் எத்தனை தடவைமா நீங்கள் மூக்க சிந்திக்கிட்டே இருப்பேன். 10 எபிசோடு வச்சாங்க அப்படின்னா 10 எபிசோடில் 8 எபிசோடுக்கு ஹீரோயின் அழுதுகிட்டே தான் இருக்காங்க. 2 எபிசோடு அவங்களுக்கு சந்தோஷம் நடக்காத கூட அந்த எபிசோடு முடியும் போதே அடுத்த கெட்டது நடக்கிறதுக்கு, ஹீரோயினுக்கு அடுத்து ஒரு இடி விடுறதுக்கு அது ஒரு சம்பவம் நடக்குது. சிறகடிக்காசை தொடங்கி ஆஹா கல்யாணம் வரைக்கும் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. பெருசாக எந்த ட்ராக்கும் இல்லாமல் போகும்பொழுது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக் வைக்கணும் அப்படின்னு திருப்பி ஹீரோயினை அழ வைக்கிறதுக்காக, ஹீரோயினை வருத்தப்படுறதுக்கான ட்ராக்காக தான் இந்த இன்னொரு கேரக்டரை கொண்டு ஸ்வேதா அப்படின்னு ஒரு கதாபாத்திரத்து கூட இப்போ சூர்யா க்ளோஸாக இருக்காரு. சூர்யா எதையோ ட்ரை பண்ணுறாரு. சூர்யா வேற அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறாரு. அதே சமயத்தில் ஐஸ்வர்யாவும் மயங்கிடுறாங்க. ராஜலக்ஷ்மி கூட்டு போய் அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்க்க ராஜலக்ஷ்மியும் மகாவும் போக, அங்கே அதே சமயத்தில் இவரும் அந்த ஸ்வேதாவை கூட்டு வர, அதில் நடக்கக்கூடிய கூத்துகள், அவங்க 2 பேரும் ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கிறது, அதில் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு கதை ட்ராக் எல்லாம் போகுது. அதில் வேற இப்போ எப்படியோ ஒளிஞ்சிக்கிறதுக்கு விஜய் சூர்யா போய் ஒளிஞ்சுக்கிட்டு அப்புறமா இப்படி ஒவ்வொரு தடையும் தப்பிச்சுட்டே இருக்காது. ஆனால் மகாவை ஓரக்கண்ட கடைசியாக ஏறும் போது இவர் இன்னொரு பொண்ணோட இருக்காருங்கிறத பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு இன்னொரு பொண்ணோட வந்திருக்காரு. ஏற்கனவே ஆஃபீஸ் ஒரு பொண்ணோட பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் பொய்யா சொல்கிறாரு. என்ன தான் நினச்சிட்டு இருக்காரு ஒரு மனசில். அப்போ இன்னொரு அஃபேர் தான் இருக்கா அப்படிங்கிறத டேரெக்டாகவும் கேட்கறது இல்லை. அப்படி வச்சு டேரெக்டாக கேட்டால் கதை முடிஞ்சிருமே. அதனால் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கிறதும், இவர் கொஞ்சம் கொஞ்சமாக டிவோர்ஸு அது இதுன்னு பேசும்பொழுது நமக்கு வேற ஒரு பதட்டமும் பயமும் வரதும், கடைசியில் இது உண்மையாகவே இவருக்கு இப்போ ஆனால் இவர் பாவமாக எல்லா விஷயத்தையும் இப்போலாம் மகாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு, மகாட்ட பம்மா ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிற ட்ராக் வேறு தனியாக போகுது. அப்போ நமக்கே ஒரு குழப்பம் வருது. நிஜமாவே இன்னொரு உறவில் இருக்காரா, இல்லை இந்த ட்ராக் ஒரு சும்மா அவங்க ஒரு ஹைட் ட்ராக் மாதிரி போயிட்டு அவங்க என் ஃப்ரெண்டு அவ்வளோதான் அடமண்டு உன்னை விட்டு போய்டுவேன் நீ நினச்சியா அப்படிங்கிற மாதிரி அவர் இப்போ சூர்யா மகாட்ட கேட்கறதுங்கிற மாதிரி கதை நடக்க போதாங்கிறத பார்க்கணும். எது எப்படியோ குட்டி குட்டியாக இன்ட்ரெஸ்டிங்கான திருப்பங்கள் காமிச்சா நல்லாயிருக்கும். இப்படியே ஒரு மாதிரி ஹீரோயின் அழ வைக்கிறது மட்டுமே வச்சுட்டு இருந்தால் கொஞ்சம் போர் அடிக்குங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆஹா கல்யாணம் சீரியலில் திருப்பி இந்த அனாமிகா ஒரு வில்லத்தனம் பண்ணோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுலேயும்